அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தான் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அந்த கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு லைட்டாக கத்திரிக்காய் நாளாக கட் பண்ணிட்டு உள்ள உப்பு சால்ட் தூள் மட்டும் நல்லா க்ளீனாக கொஞ்சம் தடவிட்டு அப்படியே க்ளீனாக எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து பாருங்கள், இந்த காம்பெலாம் எடுக்கலைங்க, நாளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கத்திரிக்காய் அப்படி குழந்த மாதிரி பிடிச்சிங்க. கூட வந்தீங்கன்னா உப்பு தூள் சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. இந்த கத்திரிக்காய் அவ்வளோ உப்புலாம் நல்லா பிடிக்க மாதிரி. மற்றபடி நீங்கள் மசாலா புளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு கூட வந்து க்ளீனாக மசாலா அரைச்சிட்டு புளி உப்பு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டு இந்த மசாலா உள்ளே தடவிட்டு கூட நீங்கள் க்ளீனாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட செய்யலாம். நான் இந்த முறை அப்படி செய்யலை, வெறும் சால்ட்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதே போல் எல்லா கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம். நாளாக கட் பண்ணிட்டு இந்த உள்ள உப்பு உரப்பு இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி செய்கிறேன். அப்படியே கட் பண்ணும்போது உள்ளே வந்து உள்ள பூச்சி அடிக்காமல் நல்லா கட்டாக செக் பண்ணிங்க. அது தண்ணிலாம் போடணும்னு அவசியம் இருக்காது, நம்ம உடனே கட் பண்ணி உடனே போடுறோம் அதில், அதனால அப்படியே தான் போடுறோம். ஓகேங்களா? நம்ம உப்பு இந்த எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போது எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் உப்பு போட்டாச்சுங்க. கத்திரிக்காயை எண்ணெயில் க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா தட்டி விட்டு க்ளீனாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து அதை நல்லா திருட்டி விட்டுங்க. நல்லா எண்ணெயில் க்ளீனாக ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடும். அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அந்த கத்திரிக்காய் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அப்படியே மறுபடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆச்சு, வெந்திருக்கு, போதும். மறுபடியும் நம்ம சாம்பாரில் போட்டு வேகமும் கொஞ்சம் லைட்டாக வேக வேண்டியது இருக்கும். இந்த அளவுக்கு போதும், எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். அந்த வானலில் வந்து மசாலா போட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு 3 பழுத்த மிளகாய் பூண்டு இஞ்சி போட்டலாம். நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம், அதுக்காக ரெடி பண்ணிட்டு மசாலா நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. கடலப்பருப்பு மிளகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் போட்டுடலாம். இது கூட வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூட உப்புலாம் போடாச்சிங்க, உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுடலாங்க. இது கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா கலக்கிங்க. ஒரு தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா மசி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கூட வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காரம் தேவையான மிளகாத்தூள் சேர்த்துங்க. மிளகாத்தூள் நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்தாலும் சரி, தனி மிளகாய் சேர்த்தாலும் சரி, மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஓகேங்களா? அது நல்லா ஃப்ரை ஆகிடும். வந்து தனி மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. காரம் தேவையான அளவு சேர்த்துங்க. காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி அதிகமாக சேர்த்துங்க, கம்மியாக சாப்பிட்ற மாதிரி அது கம்மியாக சேர்த்துங்க. உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதையும் சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு அரிசி ஊற்றிட்டு அப்படியே தாளிச்சிடலாங்க. வேறு ஒன்றும் வேலை இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்லா மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் மசாலா எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மசாலா ஃப்ரை ஆனால் போதுங்க. எடுத்து அப்படியே போகிறப்ப அரைச்சிடலாம். ஆற வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறேங்க, ஆற வச்சுருங்க. மசாலா நல்லா ஆயிடுச்சிங்க. ஒரு கோவப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பண்ணல எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் சூடாச்சு. தாளிக்கு ஜீரகம் போட்டுடலாம். அப்படியே பொரிக்கிட்டோம். ஜீரகம் பொரிச்சிங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டோடனே அரைச்சி வச்சு மசாலா ஊற்றிடலாம். சரிங்களா? மசாலா போட்டாச்சு, நல்லா வேகட்டும். மசாலா போட்டாச்சுங்க. மசாலா அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றிடலாம்.
புளி கரைசல் ஊற்றிடலாம். தேவையான அளவு புளி ஊற்றிங்க. வீட்டு பழைய புளிங்க, கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. புளி கரைசல் ஊற்றியாச்சு. எல்லாம் ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்து போதுமாக இருக்கும். உப்பு காரம் கரெக்டாக ஒரு முறை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு இது ஒரு கொதி வந்தோடனே கத்திரிக்காயை போட்டு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாங்க. சூப்பரான கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு ரெடி. ஓகேங்களா? நல்லா கலக்கி விட்ருங்க. இந்த உப்பு காரம் புளி 3 கரெக்டாக தான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு அப்படியே 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் போட்டு சூப்பராக இறக்கிடலாம். இப்போது பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம். ஓகேங்களா? எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டிக்காகவும் இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச ஃப்ரை பண்ண கத்திரிக்காயை அப்படியே க்ளீனாக போட்டுடலாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வேகணுங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதிகமாக தரல. 5 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படியே இறக்கிடலாம். ஓகேங்களா? அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேட்டுங்க. அதிகமாக வேணும் அவசியம் இருக்காது. 5 நிமிஷம் வந்தால் போதும். ஓகேங்களா? இந்த கத்திரிக்காய் அப்படியே நல்லா திளி போடுங்க. உள்ள மசாலா கரெக்டாக இறங்கட்டும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நீங்களும் கத்திரிக்காய் இருந்தால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது மாதிரி இதே போல் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு கலவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? இந்த அளவு வந்தால் போதும். டேஸ்ட் அருமையாக. கத்திரிக்காய்னே வந்து 3/4 பாகம் க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவும் வெந்துட்டுருக்கோம். மசாலா அப்படிலாம் ஊறணும். ஒரு 5-10 நிமிஷம் ஊறுனா சூப்பராக சாப்பிடலாம் நீங்கள். ஓகே காய்ஸ், நீங்களும் எண்ணெய் கத்திரிக்காய் இருந்தால் அதோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நன்றி. அனைவருக்கும் அதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டான முறையில் இருக்கும். நீங்கள் தேவையான அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். சில வந்து உப்பு காரம் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவோம், கம்மியாக சேர்த்துங்க. அதிகமாக சாப்பிடுங்க, அதிகமாக சேர்த்துங்க. காரம் அதிகமாக வேணும், அதிகமாக சேர்த்துங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்படி டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு ஹெல்த்தி செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் வீட்டோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.